T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. கோப்பையை வென்ற தருணத்தை பிரதமரிடம் பகிர்ந்து மகிழ்ச்சி. T20 உலகக்கோப்பையை கரத்தில் ஏந்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய கிரிக்கெட் வீரர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வான்கடை மைதானத்தில் இன்று பாராட்டு விழா. ரசிகர்களுக்கு மத்தியில் திறந்தவெளி பேருந்தில் இந்திய அணி வீரர்களை அழைத்துச் செல்ல ஏற்பாடு. நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது என தகவல். இடைக்கால ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு மீது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காகவே அதிமுக விலகியுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மீனவர்களின் குழந்தைகளுக்கு கடல் சார்ந்த கல்வி கற்றுத் தரப்படும் என கூறுவது குலக்கல்வி இல்லையா என அண்ணாமலை கேள்வி. விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி எனில் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதும் குலக்கல்விதான் என்றும் விளக்கம். நீட் தேர்வால் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா? நீட் குறித்து தவறான புரிதலை மக்களிடம் தொடர்ந்து பரப்ப வேண்டாம் என்றும் அண்ணாமலை பேட்டி. நீட் திமுக சார்ந்த நிலைப்பாட்டை தாவேக தலைவர் விஜய் கையில் எடுத்தால் மகிழ்ச்சி. பாஜக மட்டும் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வளர்ச்சி பெறும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாடல். அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துகள் மற்றும் பின்னூட்டங்களை கேட்டறிந்தார். பாம்பனில் நாளை நடைபெற இருந்த மீனவர்களின் மறியல் போராட்டம் வாபஸ். மறியல் போராட்டத்திற்கு பதிலாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை தீவிரம். 2000 லிட்டர் மெத்தனாலை பன்ருட் அருகே உள்ள பெட்ரோல் நிலையத்தில் பதுக்கி வைத்ததாக கைதான மாதேஷ் பரபரப்பு வாக்குமூலம். கள்ளக்குறிச்சியில் மதுவிலக்கு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையின் பேரில் ஓராண்டு சிறையில் அடைக்க ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவு. விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் பலி. திருவெண்ணைநல்லூரிலும் கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழப்பு. கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க திமுக நடவடிக்கை எடுக்காததன் விளைவே உயிரிழப்புக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு வாகன நிறுத்துமிடத்தில் 10 வாகனங்களுக்கு தீ வைத்த விவகாரம்.
தீ வைத்த நபர் கைதான நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. திருவள்ளூர் அருகே அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டுள்ள 54 ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றம். இடிக்க வந்த அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல். கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த வீட்டின் உரிமையாளர் தீயுடன் அலறியடித்து ஓடியதால் பரபரப்பு. சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். வார்டு கவுன்சிலரின் கணவர் உட்பட 8 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாநகராட்சியில் முறையான அறிவிப்பின்றி நடத்தப்பட்ட மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலரால் சலசலப்பு. மனு வாங்கினதுக்கு என்ன ஒரு ஆதாரம் கேட்கணும்ல? கேளு. நாளைக்கு இதை வச்சு எப்படி அப்ளை பண்ணுவேன்? கேளு. காஞ்சிபுரத்தில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பாதிரியார் கைது. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரின் விசாரணைக்கு பின் காவல்துறையினர் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பசுமாட்டின் வாயில் நாட்டு வெடிகுண்டு வைத்த விவகாரம். தாடை கிழிந்த மாடு உயிருக்கு போராடும் நிலையில் மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. ஐந்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சென்னையில் மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்க ஹேமந்த் சோரனுக்கு அழைப்பு. ஆளுநர் கோரிக்கையை ஏற்று இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்கிறார்.